வவுனியா பூந்தோட்டம் முகாமில் எவ்வித அடிப்படை வசதிகளுமின்றி மீள்குடியேற்றம் செய்யப்படாத நிலையில் தங்கியுள்ள 110 குடும்பங்களையும் தென்பகுதி இளைஞர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு அவர்களது பிரச்சினைகளை கேட்டறிந்தனர். அன்புக்கும் நட்புக்குமான இளைஞர் வலை அமைப்பின் ஏற்பாட்டில் தெற்கின் மாத்தறை மொனராகலை ஆகிய பகுதிகளிலிருந்து வருகை தந்த சிங்கள மற்றும் தமிழ் இளைஞர் யுவதிகள் சுமார் 20 பேர் நேற்றைய தினம் சனிக்கிழமை இவ்விஜயத்தினை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது அம்மக்களின் அடிப்படை வசதிகள், மாணவர்களின் கல்வி நிலை போன்றவை தொடர்பில் ஆராய்ந்த இளைஞர்கள் தமது ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருந்தனர். யுத்தம் முடிவடைந்து 8 வருடங்களின் பின்னரும் ஒழுங்கான வீடு, மலசலகூடம், மின்சாரம், குடிநீர் என எந்த அடிப்படை வசதிகளுமற்ற நிலையில் இம்மக்கள் வாழ்வது பற்றி தென்பகுதிகளில் வாழும் தம்மை போன்ற பலருக்கும் தெரியாதென இவ்விளைஞர்கள் தெரிவித்தனர். අපි අද කඳවුරට ආවා. ඉතින් මෙහාට ආවට පස්සේ මේ අය විඳින දුක සහ තියෙන අපහසුතාවයන් අපි දැක්කා. විශේෂයෙන් මේ අයට ඉඩම් ප්‍රශ්න තියෙනවා. ඒ වගේම පාසල් යන ළමුන්ට ආර්ථික ප්‍රශ්න තියෙනවා. පාසල් යන්න යවා ගන්න බැරි තත්ත්වයන් තියෙනවා. පාසල් යන ළමයින්ට යන්න තියෙන දුර ප්‍රමාණය වැඩි නිසා අය යන්න බැරි කියන තත්ත්වය තියෙනවා. ඊට අමතරව ජලය, විශේෂයෙන් විදුලිය, පොඩි ළමයින්ට තැන්කොට විදුලිය නැතිකම තියෙනවා. ඊට අමතරව ජලය ප්‍රශ්න, වැසිකිලි ප්‍රශ්න, එතකොට ඒ වගේ ඉඩ ප්‍රමාණය බොහොම මදි. එක කාමරයක් තුල ළමයි 4-5 දිනක එක පවුලක් ජීවත් වෙනවා. එතකොට ඒ අයට තියෙන ප්‍රශ්නය තමයි ஊட்டி வந்து எல்லாம் நோட்டீஸ் விட்டுங்க, எங்களுக்கு போட் பண்ணுன்ட்டு. நான் சொன்னேன், இது வரைக்கும் வந்து விட்டுறீங்க, உங்களுக்கு போட் பண்ணணும். இது யாராவது கேட்குறீங்க, விண்ட பிறகு கேட்குறீங்க, வரமாட்டாங்க. ரிசால்ட் வந்தார். ரிசால்ட்னாலே உங்களுக்கு அந்த காலேஜ் தரேன், பம்பாவோட காலேஜ் இருந்து பம்பாவோட காலேஜ் எடுத்துட்டாரு. அந்த லிஸ்ட்டு நான் வச்சுருக்கேன். எடுத்து முந்தின தலைவரை வச்சு காதை கொடுத்துட்டு அந்த காலேஜ் முஸ்லீமாக்கள் கொடுத்து விட்டாரு. அப்போ ரிசால்ட் அறிஞ்ச சரியா ஒருத்தர் உதயராஜா வந்தார். உதயராஜா தோல்வி அடைஞ்சார். உதயராஜா 3 தடவை இந்த கூட்டத்துக்கு வந்து நான் மாலையெல்லாம் போட்டு எடுத்து எங்களை காப்பாற்றுங்க சரின்ட்டு அவர் வெள்ளி தோத்துட்டார். அவர் போயிட்டார். இப்போ இந்த மஸ்தான் மஸ்தான் அவர் அன்றைக்கு வந்து விளையாட்டு போட்டிகளாம் வந்து பார்த்துட்டு அவர் என்ன உள்ளே செய்யினார். அவர் பாராளுமன்ற உறுப்பினர் தானே. அவர் வந்து பார்த்து கூட்டணி வரவே இல்லை. கூட்டணி இந்த தரம் கூட்டணி கையை காட்டினாங்க. அடைக்கிறவங்க கையை காட்டினாரு. இப்படி காட்டினாரு. உங்களுக்கு 5 மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல எடுத்தாருன்னு சொன்னாரு. இந்த இடத்த எடுத்தாருனாரு. அப்படியே போனவங்க தான் போயிட்டாங்க. இங்குள்ள மக்களின் நிலைமை மற்றும் வடக்கின் உண்மை நிலை தொடர்பில் தெற்கில் உள்ளவர்களுக்கு தெரியப்படுத்தி தெற்கு மக்கள் மத்தியில் உள்ள சில தவறான எண்ணங்களை நீக்க முயற்சிப்பதாகவும் இங்குள்ள மாணவர்கள் கல்வியை தொடர்வதற்கு தம்மாலான உதவிகளை வழங்க உள்ளதாகவும் குறிப்பிட்டனர். அதேவேளை குறித்த இளைஞர் யுவதிகள் முல்லைத்தீவு, கேப்பாப்பிலவு மற்றும் புதுக்குடியிருப்பு பகுதிகளுக்கும் சென்று காணிக்காக போராடி வருகின்ற மக்களுக்கும் தமது ஆதரவை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.